எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து சென்னைக்கு ஃபுட் காலேஜுக்கு போயிருந்த மாதிரிங்க. அப்போ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 10 நாள் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு வெற்றிகரமாக முடித்தோம். அது வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்ததுங்க. அப்போ வந்து சர்டிஃபிகேட் வாங்க சொல்லி இந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தேன், அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க டைம் கிடச்சிது. நிறையா ஃபோட்டோ எடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அங்கே வந்து போனது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நல்லா பல விதமான கற்றுக் கொடுத்தாங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. மசாலா ஐட்டம், கேக்கு, பன்னு, அப்புறம் பாப்கார்னு, ஜூஸு, ஐஸ்கிரீம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்லா ஒருத்தருக்கு நல்லா புரியும், ஒருத்தருக்கு புரியாது போயிடுச்சு. எங்களுக்கெலாம் வந்து ஒரு பாதி புரிஞ்சுது. கேக்கு வந்து ஃபஸ்ட்டில் எனக்கு செய்ய தெரியாது. இப்போ வந்து போய் வந்ததுலேருந்து ஓரளவுக்கு கேக்கு செய்ய கொஞ்சம் ஒரு கால்வாசி கற்றுக்கினேன். ஏன்னா அது போக போக செய்ய தான் வருங்க. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கே போய் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. அதுமாரி நான் ஃபுட் டைரின்னு சொல்லிட்டு திருவள்ளூர்லன்னு சொன்னேன். ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் போய் கற்றுக்கணும் வந்துட்டேன் சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு எங்கள் ஊர்லேயும் கேட்டாங்க, நேரடியாகவும் கேட்டாங்க, கமெண்ட் மூலமாக கேட்டாங்க. அட்ரஸ் சொன்னேன், போய் ஜாயின் பண்ணாங்க. மகளிர் மூலமாக, கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதேமாரி யாரெல்லாம் வந்து இதுமாரி வந்து போய் கற்றுக்கின்னு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேக் செய்ய கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் டைலரிங்கும் அப்படி தான் எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஏற்கனவே எனக்கு டைலரிங் தெரியும், சர்டிஃபிகேட்டுக்கோசம் போய் கற்றுக்கின்னு வந்தேன். மறக்காமல் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.